Hi everyone. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஹாய் பசங்களா. Hello everyone. Sorry Dama. So settings மாத்தி உங்களுக்கு இங்க செட் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. So everyone ready for your week quiz? Week quizக்கு ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? Hello everyone. இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலடா பசங்களா. ஸோ எவ்ரி ஒன் எஸ் 12th லைவ் 12th வந்து 9:30 யூ ஹாவ் லைவ்டா பசங்களா. 9:30 உங்களுக்கு லைவ் இருக்கு. அப்படியும் வச்சுக்கலாம். 11 to 12 வச்சுக்கலாம். ஓகே எவ்ரிவன். ஸோ ஆர் யூ கோயிங் டு ஆன்சர் இட் ஆல்? ஓகே, யாரெல்லாம் நான் குவிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக நான் ஃபுல் மார்க் எடுப்பேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஸோ இஸ் எனி ஒன் நான் வந்து ஃபுல் மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஒரே நிமிஷம். 𝑬𝒐𝒑𝒏𝒅𝒊𝒔𝒆 யூ வில் ட்ரை. ஓகே, லக்ஷ்மி மட்டும்தானா? என்னடா பசங்களா, சி இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரே ஒருத்தர் தானா? நிதிஷ், வேற யாராவது? only 2 members. Very bad, very bad. ஓகே, ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரனா ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் இட். அவங்களை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம இப்போ வீக் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஹாய் ஹரி, லாங் டைம். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? யாரெல்லாம் ஸ்டார்ட் அண்ட் லைக் கேன் வி ஸ்டார்ட் ப்ளீஸ்? ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா லைக் ஃபயர் எமோஜி போடுங்க பசங்களா. யார் இன்னும் இந்த குவிஸில் ஜாயின் பண்ணலாம், இல்லை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஒரு லிங்க்குன்னு ஒருத்தன் இருக்கான், ஓகேவா? அவனை இப்படி டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களை வேறு ஒரு விண்டோவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த விண்டோவில் யூ ஜஸ்ட் கிவ் அ லாகின் அண்ட் நீங்கள் இந்த குவிஸ்குள்ளே வரலாம். போனால் ஃபோனில் ஒய்டி கட் ஆகிடுமா? தெரியல மூணு ஆர்டிஸ்ட். we can try extra questions in public. no இல்லை. இந்த எக்ஸ்ட்ரா கொஷின்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 7 கொஷனுக்கு தான் அவங்க மார்க் போடுவாங்க, ஓகேங்களா? பின்னாடி வரதை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எதுவும் எழுதாமல் வந்துடுங்க, ஓகேவாடா பசங்களா? இஃப் யூ ரைட் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் there will be definitely ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். ஃபஸ்ட்டு 7 கொஷின் ஈவன் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கொஷின் தப்பாக எழுதி லாஸ்ட்டு 3 கொஷின் கரெக்டாக எழுதுனாலும் தப்பாக போயிடும். மொத்தமாக 7 கொஷின் தான் கணக்கு. ஸோ யார் நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் லாங் டைமில். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சா பசங்க? டே 10 பேர் தானே இருக்கீங்க. கம் ஆன் எவ்ரி ஒன், ஸோ யூ கேன் ஜாயின் ஹியர். எவ்ரி ஒன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இதில் 9th ஸ்டாண்டர்டோட கம்மியான ஸ்டாண்டர்டுக்கு குவிஸ்டா பசங்களா. இனிமேல் இப்போ உனக்கு குவிஸே எடுத்துகிட்டு வர மாட்டேன் மேக்ஸுக்கு. நோ ரோஷினி. ஓகே ஓகே ஓகே, சாரி உங்களோட நேம் மறந்து போச்சு. 20 மெம்பர்ஸ். உங்களுக்கு லிங்க் எப்பயுமே ஓப்பன் ஆக மாட்டேதா? லக்ஷ்மி, ட்ரை வித் இங்கே பாருடாமா, இந்த மாதிரி ஒரு விண்டோ போங்க. இந்த விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா இன்கார்டினோ விண்டோ, நியூ இன்கார்டினோ விண்டோன்னு இருக்கும்.
இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் லிங்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா வரும். கூகுள் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு இடியட்டிக் பாக்ஸ் தான், அது வராது. ஸோ கோ வித் நியூ இன்கார்டினோ விண்டோ. ஓகே எவ்ரிவன், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் கிரிஜா. எஸ், அதுக்குள்ளே 2 பேர் காணாமல் போயிட்டீங்க. எஸ், ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் கொஷின் ராமா. கொஞ்சம் ஈஸிலேருந்து கஷ்டமாக போகலாம். ஃபஸ்ட்டு 5 ஈஸி மாதிரி தான் இருக்கும். போக 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 அப்படி லெவலில் ஏற்றிக்கிட்டே போயிடுவேன். லாஸ்ட்லாம் பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணுறவன் கிரேட்டு. ஓகே, எஸ். ஸோ மேட்ரிக்ஸ் A is of order 2×3 and B is of order 3×2, then the order matrix BA is. ஓ சாரி சாரி சாரி, அடே என்ன குஸ் இப்படி வந்திருக்கு? எல்லாரும் மார்க் வாங்கிடுவீங்கல்ல? எஸ், சாரிடாமா, இது ஏன் இப்படி வந்திருக்குன்னு தெரில. ஏன் ஆப்ஷனே காணோம். எனக்கே தெரில, டெக்னிக்கல் எரர். ஓகே, எல்லாரும் மார்க் வாங்கிடுவீங்க இல்லையா அப்போ? ரைட். ஆனால் அதை கூட நிறைய பேர் யோசிச்சு தான் மார்க் வாங்க மாட்டீங்க. லைக் கோட் செகண்ட் கொஸ்டினும் இப்படி தான் வந்ததுன்னா அப்படியே ஸ்க்ரீனில் கொஸ்டினை மட்டும் தான் காட்டுவேன், ஆன்சரை வேறு மாதிரி தான் எழுதணும். ஓகே, ட்ரை வித் திஸ் ஒன். யூ ஹாவ் ஒன் மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸை பி கூட மல்டிபிள் பண்ணுறீங்க, 5, 6 கிடைக்குது. தென் தி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி இஸ். வேறு வழியே இல்லை, போ, இட்ஸ் ஆல் கான். என்ன இது? சொல்லியிருக்கலாம். ஏன் ஆப்ஷன் நான் போட்டேனே, வாட்ஸ் டெலிட்டட்? ஓகே, இருக்கிறது ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனில் என்னென்னு கேட்பீங்க. நான் எப்படி உங்களை நான் டெஸ்ட் பண்ணேன் எப்போ? சரி, ஓகே பசங்களா, ஒரு டீல் வச்சுக்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ யூ கம் அண்ட் ஆன்சர் ஹியர் இட்ஸ் அப். யூடியூப்லேயே வந்து ஆன்சர் பண்ணுங்கள், நான் கொஷின்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? ஓகே, எஸ், எல்லா ஆப்ஷனும் மர்ஜ் ஆகி ஒரே ஆப்ஷனாக வந்திருக்கு. ஏன்ற ஒருத்தனை வந்துட்டு தானாக ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் டெலீட் பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் வை. ஓகேவாடாமா? எல்லாரும் இங்கே ஆன்சர் பண்ணுங்க, நான் கொஸ்டின் வைக்கிறேன், நீ ஆன்சர் பண்ணு. ஓகேவா? ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம் ஹூ கெட் குட் மார்க்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரியாடாமா? எனக்கே ஆச்சரியம் தான், யாராவது இப்படி போய் கொஸ்டின் கேட்பாங்களா? நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் நாட் டீல். ஓகே ஓகே, see this 3×1, 1×3, 3×2 and 1×1. எது கரெக்ட் ஆன்சர்? எஸ்டா பசங்க, வாட் வில் பி யுவர் ஆன்சர்? 3 × -1 × 2 நீங்கள் ஏன் கூட மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 5, 6 கிடைப்பாங்க. So your option is, what is the right option பசங்களா? 3×1 1×3 3×2 1×1 1×1 ஓய் 1×1 கூட எப்படி மல்டிபிள் ஆகும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3 -1 2 அப்படின்ற மேட்ரிக்ஸ் இருக்கா? யூ கேன் see this matrix, right? இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? அதை B கூட மல்டிபிள் பண்ணால் 5, 6ன்ற மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ ஹவு இஸ் இட் பாசிபிள்? தேர்ட் ஆப்ஷன் 3×2 தான் கரெக்டான ஆப்ஷன். சரியா? இதனால தான் மேக்ஸுக்கு குவிஸே போடுறதில்ல. ஓகே everyone, so read this question. The two statements of the
No problem, Lakshmi. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க சரியா? The two statements of the following conditions are: every unit matrix is a scalar matrix, but a scalar matrix need not to be a unit matrix. Every scalar matrix is a diagonal matrix, but a diagonal matrix need not to be a scalar matrix. Every diagonal matrix is a square matrix, but a square matrix need not to be a diagonal matrix. இதில் எது உண்மையான விஷயம்? First, what are the true statements? 1, 2, 3 மூணுமே first மூணு கரெக்டா? First and second one கரெக்டா? இல்ல second and third one கரெக்டா? Third and first one கரெக்டா? இதில் யாருடாப்பா கரெக்ட்? Who is the right answer? ஞாபகம் லட்சுமி, நான் வந்துட்டு உங்களுக்கு மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறேன். Your right answer is what? C தான் கரெக்ட். ஏன் C கரெக்ட்? எல்லா யூனிட் மேட்ரிக்ஸும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான். எல்லா ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் யூனிட் மேட்ரிக்ஸ் கிடையாது. எல்லா டயகனல் மேட்ரிக்ஸும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் டயகனல் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஸோ 1 and 3 is a right answer. Actually 1 and 3 is a right answer. இதுலேயுமே நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. Okay, 25 questions are there, so you can answer it here, da pasangla. In a third order determinant, the cofactor of a23 is equal to minor of 23. Then the value of minor is full revision like Shravani ma'am. Okay, best friend. It's 1 delta minus delta 0. ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டில் பார்த்தீங்கன்னா a23யோட கோஃபேக்டர் வந்து மைனர் ஆஃப் a23 இருக்குது. தென் தி வேல்யூ ஆஃப் மைனர் இஸ் வாட்? அப்போ வேல்யூ ஆஃப் மைனர் என்னடாமா? சியா, you want to know the right answer? It's actually 0. சரிங்களா? Actually 0. ஓகே வாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் போலாமா? இங்கே போகிறது எல்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். எஸ், பட் சி மைனஸ் டெல்டா. How ma'am 0? டேமா a23னா என்னது? செகண்ட் ரோ தேர்ட் காலம். செகண்ட் ரோவில் தேர்ட் காலமில் வந்து மைனரும் கோஃபேக்டரும் ஒன்று தான். பிகாஸ் your answer is actually yes, minor and cofactor are 1. Then the minor of a23 is, how will you get minus delta? எப்படி உங்களுக்கு டெல்டா கிடைக்கும்? புக் பேக் கொஸ்டினா அது? ஓகே, வில் சீடா பசங்க. இந்த வெக்டார் வந்துட்டு என்னால் வந்துட்டு சிம்பிளைஸ்டு பண்ண முடியல. ஸோ மேக்ஸை வந்துட்டு ஏன் குஸ் கொண்டு வர மாட்டேன்றதுக்கு இன்னொரு பயங்கரமான ரீசன் இதுதான். பிகாஸ் என்னால் எந்த மேக்ஸ் ஃபார்மேட்டையும் ஒழுங்காக எழுத முடியாதுடா பசங்களா. ஸோ யூ ஹேவ் டு லுக் இட் டு லைக் திஸ். ஆக்சுவலி 2i வெக்டார், 3j வெக்டார் அண்ட் 4k வெக்டார். AB வந்துட்டு 5i வெக்டார், 7j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். தென் தி பொசிஷன் வெக்டார் ஆஃப் P. B ஓட பொசிஷன் வெக்டார் என்ன கொடுத்துருக்கிறது? பொசிஷன் வெக்டார் ஆஃப் A அண்ட் AB வெக்டார் கொடுத்துருக்காங்க. B வெக்டார் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஆப்ரேஷன்? என்ன பண்ணுவீங்க? பேஜ் நம்ம சொல்லவா? அடே இது எல்லாமே நான் க்ரியேட்டிவாக எடுத்துகிட்டு வந்தது பசங்களா. ஓகேவா? இந்த கொஷின் உங்கள் புக்கில் இருக்குதுன்றதை கூட ஐ எம் வெரி அன்அவேர். புக் பேக் கொஷின். Yes, everyone. So what you will do? You have position vector of A உங்ககிட்ட இருக்கு. AB வெக்டார் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? B வெக்டார் கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க?
Hey, what is there asking டா பசங்களா? What you will do and find your answer here? என்ன பண்ணி ஆன்சரை கண்டுபிடிப்பீங்க? இதுல ரெண்டு JE ஸ்டூடெண்ட்ஸ் வரை இங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், Tarun is also there and Hari is also there. You two are JE students, right? ஆமாடா பசங்களா. ஓகே, எஸ், வாட் யூ வில் டூ டாமா, என்ன பண்ணுவீங்க இதுக்கு? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொடுத்துருக்கிறது ஏபி வெக்டார். ஏபி வெக்டார் எப்படி எழுதுனா ஓபி மைனஸ் ஓஏன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? உங்க கூட கொடுத்துருக்கிறது ஓஏ வெக்டார். ஸோ ஓபி வெக்டார் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ ஏபி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டாரை சப்ராக்ட் பண்ணணும். சரியாடாமா? சாரி ரோஷினி, ஐ forgot it. நீங்களும் லைவ் போயிட்டு தானே இருக்கீங்க, மறந்துட்டேன்டாமா. குசே ஹேங் ஆயிடுச்சா? 3, எஸ், சாரி ரோஷினி, நான் மறந்துட்டேன். ஏன்னா ஐ forget out. ஏன்னா அவங்க ரோஷினினே பேர் வரல, ஐ just forget it. Okay, so if A vector is a non-zero vector and K is a scalar, then what is determinant of K A vector is equal to 1. K A vector is equal to 1, then K is equal to what? அப்போ K என்னடாமா? Sorry Roshni, really forget out. மன்னிச்சிருங்க. Okay, so what is a K value then? ஓகே அக்ஷரா, எஸ். யாராவது ஒருத்தங்க வாய் திறந்து சொல்லுங்களேடாமா, என்னடா கேட்குறாங்க? ஒருத்தங்களை இப்படி கத்த விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே. எஸ், அட்லீஸ்ட் இதுக்காச்சும் ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா. யூ ஹாவ் ஒன் வெக்டார். அந்த வெக்டாரை ஒரு ஸ்கேலார் கூட மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த வெக்டாரோட மேக்னிடியூடை செக் பண்ணி பார்த்தா 1. ஓகேவா? இந்த இடத்துல நான் மேக்னிடியூடுன்னு சொல்லனா யூ கான்ட் கெட் இட் ரைட். ஸோ அது மாடுலஸ்ன்னு போட்டிருக்கிறதுனால ரொம்ப வித்தியாசமாக பார்க்காதீங்க. மேக்னிடியூட் மாடுலஸ்னா எனக்கு மேக்னிடியூட் இஸ் 1. எந்த வெக்டாருக்கு மேக்னிடியூட் 1? அப்போ இந்த கே என்ன? பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூ கேன் ட்ரை திஸ் கொஸ்டின். யூ ஆர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்லாம், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. 1 அடே, அதாவது ஏ வெக்டார் கூட கே மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேக்னிடியூட் 1ன்னு ஆச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த கே என்ன? B1? நோ. யாருக்கு இது டிஸ்க்ளோஸ் ஆகலையா? சரி, ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஏ வெக்டார் 1 செகண்ட் ஆப்ஷன், and C வந்து 1 by A vector, and D option plus or minus 1 by A vector. Yes, great. ஆனால் வெறும் 1 by mod A மட்டும்தான் வருமா? வெறும் 1 by mod A or plus or minus will be also come. plus or minusம் வரும். சரிங்களா? அடே பசங்களா, அவன் கொடுத்துருக்கிறது ஒரு யூனிட், ஒரு வெக்டார். சரியா? ஒரு வெக்டாரை மல்டிபிள் பண்ணதுனால, கே கூட மல்டிபிள் பண்ணதுனால யூனிட் வெக்டாராக மாறுச்சு. சரிங்களா? ஒரு வெக்டார் எப்போ யூனிட் வெக்டாராக மாறுவாங்க? டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். அப்படி போட்டால் மட்டும்தான் நம்ம யூனிட் வெக்டாராக மாறுவான். அப்போ அந்த கே வேறு யாரும் கிடையாது, அவனோட மாடுலஸாக தானே இருப்பான். 1 by its modulus. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by its modulus. ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். ஏன்னா டிஸ்டன்ஸுன்றப்போ ப்ளஸ்ஸையும் நான் பார்க்க மாட்டேன், மைனஸும் பார்க்க மாட்டேன், டிஸ்டன்ஸு மட்டும் தானே நான் செக் அவுட் பண்ணுவேன். ஓகேவாடாமா? எஸ், இப்போ புரிஞ்சுதா? சரி, அதான் படிங்க, வித்தியாசமாக படிங்க. A vector, B vector be the vectors ABC and BC vector determined by two adjacent sides of a regular hexagon ABCDEF. The vector represented by EF is. Ma'am, tell about Mudhavan target 200 prime card. So I want to join for my 12th standard.
பசங்களா, if you are a 12th standard student, currently you are a 12th standard students, don't join in முதல் batch. Last 12th last batch, last chance batchனு ஒரு batch இருக்கு. It is only 500. அதில் நீங்கள் பார்க்கலாம். Yes, Dama. What is the option for it? பசங்களா, ரெகுலர் ஹெக்ஸகன் இது ஒரு தியரம், கரெக்டா? நீங்கள் வந்து ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி, ட்ரையாங்குலர் ஆஃப் வெக்டார்ஸும் படிச்சிருக்கீங்க, parallelogram வெக்டார்ஸும் படிச்சிருக்கீங்க. Parallelogram vectorsல you have one I think example 7.2 நினைக்கிறேன், சாரி 8.2 நினைக்கிறேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மில் கூட இருக்கு, சரிங்களா? அப்போ EF வெக்டாரை வந்து யார் டினோட் பண்ணுவாங்க? EF வெக்டாரை யார் டினோட் பண்ணுவாங்க? பேருக்கு தான் ஜேஇ ஸ்டூடெண்ட். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா இந்த 3 பேரும்? எஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. Do you know Sherlock Holmes, how he discovered? இப்படி பேசிட்டு அதை டிஸ்கவர் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்குது தெரியுமாடா பசங்களா? இட்ஸ் லுக் லைக் இந்த ரஜினி முருகனில் ஒரு சீனில் அந்த பஞ்சாயத்து பேசுறதுக்காக ஒரு 3 பேர்த்த கூட்டிகிட்டு வருவாங்க தெரியுமா? ஓகேவா? அவங்களும் வந்து பாயிண்ட் வரட்டும்னு சும்மா அமைதியாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க 3 பேருமே ஒட்டுக்கா. எஸ், so see this. Next question. So 8th question, the position vector of A and B are A vector, B vector னு கொடுத்துருக்காங்க. B divides AB in the ratio 3:1. B வந்து AB 3:1 ratio divide பண்ணுறாங்க. Q is the midpoint of AB. Then the position vector of Q is what? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் 3:1க்கு செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், இதுவே Qக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஹவு டு யூ டீல் வித் திஸ் சம்? B ஆப்ஷனா? B ஆப்ஷன் கண்ணுக்கு தெரியுதா? ஸோ திஸ் 5A + 3Bயா? எஸ், அது வெக்டார் தான். இது வெக்டார் தாண்டாமா? டைம் கொடுங்கவா? சரி, நான் டைம் கொடுக்குறேன், ஆன்சர் சொல்லுங்க. அதான் டைம் குஸே இல்லையேன்னு ஆச்சு. யூ ஜஸ்ட் ஆன்சர் இட் ஹியர். அந்த ஆன்சர் ஒழுங்கா பண்ணுங்க. டி ஆப்ஷன். ஓகே, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் அ கொஸ்டின் அப்படின்னா, ஏக்கு பி வந்து ஏபியை 3:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ Q எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுவாங்க? அதை நீ கண்டுபிடிச்சினாலே இந்த சம் முடிஞ்சிச்சு யாடாமா. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ Q டிவைட்ஸ் ஏபி? நல்லா கேட்டுக்கோங்க. P வந்து ஏபியை 3:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, and Q is a midpoint of A and P. Done. Then what is the ratio of Q? அப்போ Q ஏபியை எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுவாங்க? இல்லைனா நான் இப்படி கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. ஒரு வெஜ் ரோல் இருக்குது, சரியா? வெஜ் ரோலில் பீங்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பீஸ், பீங்கிற கட் வந்து 3 பீஸ் முன்னாடியும் ஒரு பீஸ் லைக் இப்படி இருக்குது. ஓகேவா? அப்போ Q எந்த ரேஷியோவில் கட் பண்ணுவாங்க ஏபியை? Really don't know? Two is to one. அட போங்கடா. Two is to one எப்படி நாம வரும்? How you get 2 is to 1? சரி விடுங்க, இது உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இது ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். யார் முடிச்சுட்டு வந்து எனக்கு அப்டேட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ ஏதாவது வீட்டில் வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு செக் அவுட் பண்ணுங்கள். ஆன்சரே வர மாட்டேங்குதா? எப்படிடா, எப்படி வராமல் போகும்? இது வர ஹேங் ஆயிக்குது. சச்சோ, போச்சா? ஐ திங்க் கிளிச்சே ஆகுது. வெப்சைட்டே ஹேக் ஆகிற அளவுக்கு நீங்கள்லாம் ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க. ஐயோ, என்னால் அழ முடியல. ஓகே பசங்களா, குவிஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். வெப்சைட்டே ஹேங் ஆகுது. என்னால் வேறு விண்டோக்கும் போக முடியல. வாங்க நம்ம வந்துட்டு, நான் அந்த குவிஸ் கொஷின்ஸை இங்கேயே உங்களுக்கு போர்ட்லேயே போடுறேன். யூ கேன் ஆன்சர் இட் ஹியர். சரிங்களா? எஸ், மிட் பாயிண்ட் அண்ட் செக்ஷன் ஃபார்முலா ரெண்டும் தான் யூஸ் பண்ணணும். அதை கொடுத்தாலும் வரலடாமா. டேய், கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கம்ப்யூட்டர் சொல்லி தரீங்களா? இட்ஸ் நாட் கம்மிங் த பசங்களா. ஐ ரெஃப்ரெஷ் இட். ரெஃப்ரெஷுக்கான ஆல்டர்னேட்டு தான் அது. It's coming. Okay everyone, so look at this one. If G is a centroid of a triangle ABC and O is then OA, OB and OC is equal to what? Yeah, at least இதுக்காச்சும் ஆன்சர் பண்ணு. What is hexagon? வரே வா, பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஸோ ஹெக்ஸகன் அப்படின்னா 6 சைடு உள்ள ஒரு ஃபிகர். சரிங்களா? அந்த ஃபிகரில் இருக்க எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருப்பாங்க. ஓகேவாடாமா? இந்த கோலம் போடுறதுலாம் பார்த்துருக்கீங்களா? கோலம் போடும்போது இப்படி ஒரு பாக்ஸ், இப்படி ஒரு பாக்ஸ், இப்படி ஒரு பாக்ஸ் போடுவாங்கல்ல. இதையாச்சும் சொல்லுங்கடா பசங்களா. சென்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. சரியா? OA + OB + OC என்னடாமா? What's your answer? Yes, D. 3 into OG. 3 into OG is your right answer for this one. ஏன்னா சென்ட்ராய்டுங்கிறது x1 + x2 + x3 by 3. அப்போ x1 + x2 + x3 யாருக்கு ஈக்குவல்? எப்படிடா 4OG வரும்? 3OG தானடா பசங்களா வரும். If centroid is a triangle of ABC, then GA + GB + GC is equal to what? ஆனால் இது ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் அம்மா பண்ணீங்க. GA + GB + GC இது ஒரு எக்ஸசைஸ் அம்மா பண்ணீங்க. 8.1 எக்ஸசைஸ். இஃப் ஐ எம் நாட் ராங், it is like 9th or 10th கொஸ்டினோ என்னமோ வரும். ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர் அம்மா? இருக்குதானே? எஸ், வாட்ஸ் யுவர் ஆன்சர்? சிக்ஸ் கையில் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் ஹெக்ஸகன். வாட் இஸ் திஸ் டேமா? இட் இஸ் GA + GB + GC ஒரு பக்கம் வந்துடுவாங்க, -3OG வந்துடுவாங்க. ஸோ யுவர் ஆன்சர் வில் பி 0 வெக்டார். ஸோ வாட் இஸ் இட்? C ஆப்ஷன், நாட் A. 0 வெக்டார் இஸ் யுவர் ரைட் ஆப்ஷன். சரிங்களா? A 0 ஆவாங்க. ஏன்னா GA, GB, GC ஒரு பக்கம் இருப்பாங்க, 3OG -3OG ஒரு பக்கம் இருப்பாங்க. GA, GB, GC = 3OG. ஸோ யூ வில் கெட் மைனஸ் கேன்சல் ஆகி வந்துடும். Everyone,
வாட்ஸ் இஸ் கோயிங் ஆன் பசங்களா? சரியா? இங்கே ஒரு லைக் பசங்களா, இஃப் யூ ஆர் ஹியர் டு லிசன் தி கிளாஸ், ப்ளீஸ் லிசன் தி கிளாஸ். சரிங்களா? ரெண்டு பேரும் வந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. திஸ் இஸ் நாட் அ ஃபிஷ் மார்க்கெட் எவ்ரி ஒன். அண்ட் யூ ஆர் டூ ஆல்சோ மை ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? கரெக்டா? சண்டை போடுற இடமா எது? ஓகே, ஐ வாஸ் இக்னோரிங் ஆல் தி டைம். ரொம்ப எவ்வளோ நேரம் இக்னோர் பண்ணுறதுடா பசங்களா? இஃப் சம் மேம் வாஸ் வெரி காமன், ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்னா டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். சரிங்களா? 1 radian is equal to what, Rama, in terms of degrees? 1 radian is equal to what in degrees? Pi by 180? Yes, it is pi by 180, Rama. So B option. எப்படி C option போடுறீங்க? ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க பக்கத்து நம்பர்ல இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃப்ரெண்ட்ஸை அடிச்சுக்கிறீங்களா? ஆனால் இடம் பொருள் ஏவல்னு ஒருத்தவங்க இருக்கணும்லடாமா. ஓகே, எஸ், யூ கேன் ஆல் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு அதை வந்து ஒருத்தவங்க முன்னாடி இருக்கும் போது பண்ணாதீங்க. ஓகே, அது அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்லேருந்து பாதி குறையுன்றது அர்த்தம். சரியா? இட் இஸ் நாட் மீ. நான் லைக் யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஐ கேன் ஃபர்கிவ் யூ. ஆனால் அது இன்னொருத்தவங்க முன்னாடி செஞ்சீங்கன்னா உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? வாட் தே வில் ஜட்ஜ் யூ. So angle between 0 degree and minus 90 degree has its terminal side in which quadrant? In the quadrant la irukum. Then don't be sorry, Dama. Don't apologize. I am here to forgive. Chekingla. But don't repeat it. DB, you also. Fun edu fun illanu therinjikkanum. Yes. So your answer is what? This is the fourth quadrant. And pasangla, neenga ellarum inga answer panna da vandirukeenga. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருமே ஒருத்தர் கூட உருப்படியாக ஆன்சர் பண்ண மாட்டீங்க. ஐ வில் ஆல் சி யூ இன் தி பெய்ட் கிளாஸ். பெய்ட் கிளாஸ் நீங்கள் வாங்க, உன்னை வச்சு செய்கிறேன் பாரு. எவ்ரி ஒன் ஆன்சர் இட் ஹியர். What is 1 by 360 of a complete rotation clockwise? 1 by 360. உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் தர போகிறேன். பனிஷ்மெண்ட்டாக வந்துட்டு உங்களை ஒரு சம்மு சால்வ் பண்ண சொல்ல போகிறேன். அண்ட் இன்டூ அன்மியூட் பண்ணி உங்களை நான் பேச சொல்லி சால்வ் பண்ண சொல்லுவேன். ஓகே, யூ நோ ஹவு டார்ச்சரிக் ஐ எம், ஹவு சைக்காட்டிக் ஐ எம் தெரிஞ்சுப்பீங்க. ரைட்ரா பசங்களா? கரெக்ட் ஆப்ஷன் கொடுங்க. டேய், இருக்கிறது ஒரு ஆப்ஷன்ரா, அந்த ஒரு ஆப்ஷன் தானே இங்கே கிளிக் ஆகும். கரெக்டாடா பசங்களா? சரியா? ஸோ 1 by 360 ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் கிளாக் வைஸ்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க. டன். இட் இஸ் minus 1 degree, minus 360 degree, minus 90 degree and 1 degree. minus 360 degree. ஷாரா? அதாவது உனக்கு கொஸ்டின் புரியுதாடா பசங்களா? யாருக்கு கொஸ்டின் புரியுதுன்னு எனக்கு தெரியல. சரியா? 360 டிகிரியில் ஒரு பகுதிங்கிறது எத்தனை டிகிரி? 360 டிகிரியில் ஒரு பகுதிங்கிறது எத்தனை டிகிரி? யா பெஸ்வன், இஸ் இட் ரைட்? கரெக்ட். ஏய், உனக்கு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ½ an hour பண்ணும் போல இருக்கேன். ஸோ யாடா பசங்களா, யூ ஹாவ் கிராஷ் கோர்ஸ் இன் வேதாந்தூடாமா இன் ஆன்லைனில் இருக்குது. ஒரு டிகிரி கரெக்டா? ஒரு டிகிரியை கிளாக் வைஸில் சுற்றினா என்னன்னு கேட்குறான். ஒரு டிகிரியை கிளாக் வைஸில் சுற்றினா இட் இஸ் -1 degree. ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்படி கேட்டால் ஆன்சர் பண்ணுறீங்க, அதை இங்கிலீஷில் படிக்க சொன்னால் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. அப்போது உங்களுக்கு மேக்ஸ் பிரச்சனையா இங்கிலீஷ் பிரச்சனையா? யாடா பசங்களா? சிந்திக்க வேண்டிய கேள்வியை கேட்டுட்டேனா? ஓகே, see this. If the terminal side is collinear with its initial side in opposite direction. ஓகேங்களா? நல்லா கேட்டுக்கோ. டெர்மினல் சைட்னா முடிய போகிற சைடு. அந்த முடிய போகிற சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட ஸ்டார்டிங்கோட கொலினியராக இருக்குது. தென் தி ஆங்கிள் இன்க்ளூடட் இஸ்
0, 90 degree, 180 degree, 270 degree. இன்னமும் 1/360 னா ஹரி 1/360 டாமா டிகிரிஸ் சரியா மொத்தமா இருக்கிறது 360 டிகிரி ஓகேவா 360 டிகிரியில் ஒரு பகுதி 1/360னா 1/4 லைக் 1/4னா இந்த 4ல் 1 அந்த மாதிரி 360ல் 1ங்கிறது ஒரு டிகிரி கிளாக் வைஸில் சுற்றினா என்னது இட் இஸ் -1 டிகிரி ஓகே எஸ் வாட் அபவுட் திஸ் ஒன் இந்த வேல்யூஸ்குள்ளலாம் இல்லை கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் மைனஸில் வரும்ல அதை வச்சு சொல்கிறாங்க சரியாடாமா கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் மைனஸ் பட் அதை அப்படியே கேட்டால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவீங்கல்ல 1 கிளாக் வைஸில் சுற்றினா என்னன்னு கேட்டால் -1 டிகிரின்னு சொல்லிடுவீங்க ஸோ எப்பயுமே கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான் அதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இப்படி ஸ்ட்ரைட்டாக சுற்றுறதுக்கு பதிலாக இப்படி வந்து தான் சுற்றுவாங்க இட் இஸ் மேக்ஸ் ஓகேவா நல்லா பிரித்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர் சரியா ஆமாம் இந்த என்ன கொஸ்டின் நானே பார்க்கல if terminal side is collinear with the initial side in an opposite direction then the angle included is 180 degree டாமா ஓகே உங்களுக்கு இதை வேணா நான் பிளாட் பண்ணி காட்டட்டா எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் வந்து உங்களோட இங்கிலீஷ் தான் சரியா எஸ் ஸோ see this டாமா ஓகே இதே வர மாட்டேது அடே ஒரு வெக்டார் இப்படி இருக்குடா ஓகேவா ஒரு வெக்டாரோடது வந்துட்டு இன்னொரு இனிஷியல் வெக்டாரோடது ஆப்போசிட் டைரக்ஷனில் கனெக்ட் ஆயிருக்கு சரிங்களா ஸோ இட் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் கனெக்ட் ஆயிருக்குன்னா இதுதானே ஓகே ஓ சாரி உங்களுக்கு காட்டணும்ல yes it looks in this format right Rama so what is the answer it is 0 degree okay see 180 degree not 0 degree 180 degree your answer is 180 degree லக்ஷ்மி நான் ரிப்ளை பண்ண நீங்க தானே கேட்டீங்க எப்படின்னு அதுக்கு தான் ஆன்சர் சொல்றேன் இதில் அன்மியூட் பண்ண முடியாது தருண் okay so see this Dhamma ready for the next question what is it which one of the following is a function which is onto okay va so pasangla like JE students please listen this is a very initial clue okay va இனிமே வர போற questions எல்லாமே உங்களை define பண்ண போற questions so தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணு சரியா இது எல்லாமே JE ல like எங்கயாவது ஒரு இடத்துல நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் இது so please note it down which of the following is a function it is an onto function onto functions limit பாருங்க ஆன்சர் பண்ணுங்க சரியா function real numberல இருந்து real number போகுது f of x is a square number function real numberல இருந்து 1 to infinity அதாவது natural numbers மட்டும் term பண்ணுது so your f of x is x square plus 1 ஓகேங்களா and f minus r2 minus 1 to 1 so your f of x is equal to mod x and d
minus x square. B option? Yes. Good பசங்களா. B option is the right option. இல்ல A வராது. ஏன் A வராது? Actually A is also coming. A வராது. ஏன் A வராதுன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் யாருமே மேப் ஆக மாட்டாங்க. கரெக்ட்? பிகாஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் யாருமே மேப் ஆக மாட்டாங்க. அப்போ அது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. சரிங்களா? செகண்ட் ஒன் பாருங்க. ஆர்லேருந்து வெறும் 1 to infinity மட்டும்தான் மேட்ச் ஆகுது. 1 to infinity மேட்ச் ஆகுதுன்றப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இட் வில் இண்டிகேட்ஸ் எவ்ரி திங். ஸோ நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னு மட்டும் போட்டிங்க அப்படின்னா ஜீரோலேருந்து எல்லாரும் வருவாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு போடுறதுனால so you will definitely get 1 to infinity. So second one is the right answer. சரியாடாமா? third one கிடையாது, D கிடையாது. Yes, what is your doubt? Jason, there is one paid course அப்போ செய்யலாம். நீட்டுக்கான paid course நான் பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு எப்போ என்ன சொல்லட்டாடாமா, what is the லைக் வேதாந்தூவில் இருக்க நீட் கிராஷ் கோர்ஸ் என்ன, அது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது என்னன்றதை பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியாடாமா? ஓகே. விச் ஆஃப் தி ஒன் ஃபாலோயிங் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன்? இதில் யார் 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது? எஸ், ஹூஸ் ஹியர் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன்? 1 to 1 இல்லை அப்படின்றது. சரிங்களா? F is relation R to R, your f of x is equal to x plus 1. Relation F is from R to R, your f of x is equal to x square plus 1. R to minus 1 to 1, f of x is equal to x minus 1. And F is R to R, f of x is equal to minus x. So what's your answer, Dhamma? X plus 1ங்கிற ஃபங்க்ஷனா, x square plus 1ங்கிற ஃபங்க்ஷனா, x minus 1ங்கிற ஃபங்க்ஷனா, மைனஸ் எக்ஸா? they are asking not 1 to 1. ஒருத்தருக்கு மேப் ஆகக்கூடாது. எஸ், யா கணபதி, வாட் இஸ் யுவர் ரெக்வஸ்ட் ராமா? பி ஷாரா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் நாட் a 1 to 1 ஃபங்க்ஷன். வை இட் இஸ் நாட் a 1 to 1 ஃபங்க்ஷன்? ஏன் அது 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லைன்றீங்க? தமிழ்ல சொல்லவா? மற்றவங்க எல்லாரும் 1 to 1 ஃபங்க்ஷன். எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன், எக்ஸ் மைனஸ் 1 ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். அப்படிங்களா? ரியலி? ஓகே. Actually x square plus 1 is not a 1 to 1 function. It is a good answer. And C வந்துட்டு 1 to 1 function இல்லை. Actually ஏன்னா Cங்கிறது வந்துட்டு it is C is also not a 1 to 1 function ராமா. C ஒரு 1 to 1 function கிடையாது. BU வரும், CU வரும். x square plus 1 வரும். தமிழில் சொல்லுங்கள். ஓகே, ஒரே நிமிஷம் நான் சொல்லுவேன். இது தமிழ் தெரியாதேடா. ஓகேவா? வாட் இஸ் தி இன்வர்ஸ்? இன்வர்ஸ் எப்படி தமிழில் சொல்வீங்க? the inverse of f r to r plus f of x is equal to x square. சரிங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லையா, 1 to ஃபங்க்ஷன் இல்லையா, நாட் அன் ஆன் டு, நாட் அன் 1 to 1 ஃபங்க்ஷன், நோ ஃபங்க்ஷன் அட் ஆல். இவங்க ஃபங்க்ஷனே கிடையாது. தமிழ் தெரியும், இன்வர்ஸ் தமிழில் தெரியாது. ஐயோ கடவுளே, எங்கேருந்துப்பா இப்படிலாம் வரீங்க? அடே பசங்களா, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இன்வர்ஸ் இன் தமிழ். தமிழில் இன்வர்ஸை என்னென்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆன் டுவை தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ வாட் இஸ் திஸ் ஃபங்க்ஷன்? இட் இஸ் நோ ஃபங்க்ஷனா? இது ஃபங்க்ஷனே இல்லையா? எப்படி இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறீங்க?
It is a function ரா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் தானே இருக்கு. It is a function. ஏன் ஃபங்க்ஷன் இல்ல? அக்ஷய், நான் உங்களுக்கு நேற்று ஒரு சில சாப்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்தல அக்ஷயா, அதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டடி வித் டிஃப்ரென்சியேஷன் ஆர் இன்டகிரேஷன் ஒரு கால்குலஸ் சாப்டர் எடுத்து பேஸ் நல்லா ஃபவுண்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. புரியலையா டே பசங்களா? See everyone, see, okay, r to r plus, சரிங்களா? your f of x is equal to x square, okay, yes, done. so x square na ஒரு ஸ்கொயர் நம்பர், ஒரு ரியல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணும். ரியல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணுற ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர். ஸ்கொயர் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் நம்பர், கரெக்ட்? அப்போ ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர் யூ வில் கெட் எவ்ரி எலிமெண்ட் இஸ் மேப்ட் அப். யாராவது ஒருத்தர் மேப் ஆகாமல் யாராவது இருக்காங்களா? இல்லை, எல்லாருமே மேப் ஆக படுறாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அண்ட் இது வந்துட்டு 1-to-1 ஃபங்க்ஷனா? 1-to-1 கேட்டிங்கன்னா இல்லை, இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஏன் 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லை? -3 ஸ்கொயர் பண்ணாலும் 9 தான், 3 ஸ்கொயர் பண்ணாலும் 9 தான். ஸோ அந்த காரணத்தினால இது 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்க மாட்டாங்க. ஓகேவாடாமா? ஸோ வாட் இஸ் தி ரைட் ஆன்சர்? Right answer is not a 1-to-1 function தான் right answer. On-to function கேட்டா yes, it is an on-to function. ஏன்னா r plus இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஸ்கொயர் நம்பர் தான். ஓகே, all positive number is a square number of some number. So see this. இப்போ இதை படிச்ச ஒழுங்கா சொல்லுங்க, சரிங்களா? Identify the correct statement. A constant function is a polynomial function. A polynomial function is a quadratic function. For linear function, inverse always exists. A constant function is 1-to-1 function only if the domain is a singleton function. இதில் எது கரெக்டாமா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனை குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. ஒரு லீனியர் ஃபங்க்ஷனுக்கு எப்பயுமே இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுன்றாங்க. ஓகே, a constant function is 1-to-1 only if the constant is a singleton function. What is the right option? 1 and 3 or 1 and 3 4, 1, 3, 4 or 2 and 3, 1 and 3. எது கரெக்டாமா? C option. 2 and 3 யா? Yeah, Hari? Yes. The constant function a polynomial function a? Yes. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். எக்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருந்தால் அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், கரெக்டா? அண்ட் இதுவே வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனான்னு கேட்டால் இல்லை. ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் கியூபிக்காக இருக்கலாம், ஃபோர்த்து பாலினாமியலாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் ஒன், ஃபார் அ லீனியர் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டா? ஆமாம், ஒரு லீனியர் ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எஸ் டாமா. ஆக்சுவலி ஹரி, ஃபார் அ சேஃபர் ஜோன் நான் சொல்லட்டா, செப்டம்பர் மந்த்துக்குள்ளே நீ ஃபுல் போர்ஷன் முடிச்சுன்னா இட் இஸ் வெரி சேஃப். அவ்வளோதான். ஓகேவாடாமா? ஜூனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 to 5 சாப்டர் இஸ் வெரி பேர் இனி மினிமம். ஓகேவாடாமா? ஆன்சர் பி தான். எஸ், பி தான் கரெக்டு. ஏன்னா 4th ஒன்னும் கரெக்ட் ஆன்சர் தான். உங்களோட டொமைன் ஒன்லி 1 எலிமெண்ட், சிங்கிள்டன் எலிமெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ சிங்கிள்டன் செட்லேருந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகும், 1-to-1 மேப் ஆகும். ஸோ தட்ஸ் இட். The domain of a circular function are always R. சரிங்களா? The range of a tangent function is R. The range of cosine function is same as the range of function of sine function. Domain of cotangent function is R minus k pi. Any idea?
வாட் ஆர் த ரைட் ஆன்சர்ஸ்டா பசங்களா? இதெல்லாம் கரெக்டு. எவ்ரிதிங் இஸ் ரைட். எல்லாமே கரெக்ட் தான் இங்கே. சரிங்களா? ஒரு சர்க்குலர் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஹோல் ஆருமே வந்துட்டு ஒரு நம்மளுக்கு வந்துட்டு டொமைனாக தான் இருக்கும். த டான்ஜென்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆர் இஸ் யுவர் சில்வர் டொமைன். ஆர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் ரேஞ்ச் ஆஃப் சைன் வந்து -1 to 1. காஸ் ஆஃப் சைனும் -1 to 1 தான். ரெண்டு பேர்த்துக்கும் ரேஞ்ச் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ரேஞ்ச் ஆஃப் கோட் டான்ஜென்ட் அப்படின்னா காட்டோட ஆன்சர் என்னடாமா? காட் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எப்போ 0 ஆகுமோ அதை மட்டும் எமிட் பண்ணிடணும். நம்மளுக்கு டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும்? tan 0, tan 180, tan 360 இந்த இடத்துலலாம் 0 ஆவாங்க. அதாவது n பைஸ். அதனால தான் ஆர்லேருந்து n பைஸை சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவாடாமா? டொமைன் மீன்ஸ் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் 0 ஆகாமல் இருக்குது. யாரை போட்டாலும் 0 ஆகுவானோ அவனை நான் எலிமினேட் பண்ணிடணும். 0 கிடையாது. அன்டிஃபைன்ட் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அன்டிஃபைன்ட் ஆகவே கூடாது. So the function f of x, so these are the answer which is equal to mod x. Mod x பார்த்தீங்கன்னா என்னடாமா? Continuous at x is equal to 0, discontinuous at x is equal to 0, not continuous from right at x is equal to 0, not continuous from left at x is equal to 0. So continuous function rapasingla, mod x is continuous or not continuous? Mod x ங்கிறவங்க continuous function ஆ இல்லையா? அதுவும் 0ங்கிற பாயிண்ட்ல பர்டிகுலரா கேட்குறாங்க. mod x graph னா v graph உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? கண்டினியூஸா தானே இருக்கு. எந்த இடைவெளியும் இல்லாம கைவிடாம உங்களால வரைய முடியும்ல. கைவிடாம வரைய முடிஞ்சா that is called a continuous graph. ஒரு v-யை என்னால் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாம கைவிடாம என்னால் வரைய முடியும். சரிங்களா? So it is continuous at x is equal to 0, but differential at mod x, whether it is differentiable at x is equal to 0, discontinuous இல்லடா மீனா, continuous தான். differentiable இல்லையான்னு கேட்டிங்கன்னா தான் not a differentiable function at mod x. So the function f of x is equal to sin x minus 2 divided by x minus 2. It is continuous or not? X is equal to 0, x is equal to minus 1. Of course, yeah, Gadapati. I too feel that. Okay, no problem. நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சரியாடாமா? ஒரு ஃபங்க்ஷன் sin x minus 2 divided by x minus 2 வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதுவே x is equal to 2ன்ற இடத்துல அது 0ங்கிற அவுட்புட்டை கொடுக்கும். இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கண்டினியூஸ் அட் வாட்? ரெண்டு இடத்துல வித்தியாசமாக இருக்குது. x is equal to 2ன்ற இடத்துல ஒரு மாதிரியும் 2 இல்லைன்னா இன்னொரு மாதிரியும் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரெண்டு இடமும் டிஃப்ரெண்ட்டாக தானே நம்மளுக்கு வரும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் வாட் வில் பி? இட் வில் பி டிஸ்கண்டினியூஸ் அட் x is equal to 2. x is equal to 2ங்கிற இடத்துல அது டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். Last 4 questions Rama. So 22, 23, 24 and 25. சரிங்களா? The function f of x is equal to x square plus 1 divided by x square minus 3x plus 2 is continuous at all points of R except at. எந்த பாயிண்ட் தவிர இவங்க எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் எந்த இடத்துல கண்டினியூஸ் இல்லாமல் போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் யாராஜ். எந்த இடத்துல கண்டினியூஸ் போகாமல் இருப்பாங்க? it will be denominator 0ங்கிற இடத்துல. சரிங்களா?
டினாமினேட்டர் எந்த இடத்துல ஜீரோவாக இருப்பாங்களோ அந்த பர்டிகுலர் கேசஸில் ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட் ராமா? x² - 3x + 2 வந்துட்டு கரெக்டாக x = 2ங்கிற இடத்துலையும் and x = 1ங்கிற இடத்துலையும் you will get 0 and this function becomes undefined. ஸோ அதனால் ரெண்டு இடத்துல ஓகேங்களா x = 1 and 2ங்கிற அந்த ரெண்டு இடத்துல yeah f of x is equal to greater integer function. ஒரு greater integer function எப்படி இருப்பாங்க? So what will be a question? நீங்கள் question type என்ன நினைக்கிறீங்க? discontinuous-ஆ இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்துட்டு differentiable? So greater integer function ஓட graph தெரியுமா? பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி இருப்பாங்க. ஸோ கேட்ட கொஷின் இதுதான். இது வந்து ஒரு டைம் ஜெயில கேட்டிருக்க கொஷின். ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸ்னா அவங்கள நீங்கள் கைவிடாமல் வரைஞ்சிட முடியுமா? ஒரு கிரேட்டர் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட கிராஃபை கைவிடாமல் நம்மளால் வரைய முடியாது. ஸோ இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அண்ட் டிஸ்கண்டினியூ பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த இடத்துலலாம் வருவாங்க? ஸோ எந்த இடத்துலலாம் டிஸ்கண்டினியூஸாக இருப்பாங்க? எஸ், இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அட் வாட் ரேஞ்சஸ்? எந்த இடத்துலலாம் டிஸ்கண்டினியூஸாக இருப்பாங்க? இன்டெக்ரல் வேல்யூஸ் வருதுல்ல, அதாவது 0, 1, 2 அப்படின்னு இன்டீஜர்ஸ் வராங்கல்ல, அந்த இடத்துல மட்டும்தான் இவங்க டிஸ்கண்டினியூஸாக இருப்பாங்க. உங்களுக்கு அது வேணுமா இல்லை நான் கிராஃப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இஃப் யூ வாண்ட்னா சொல்லுங்கள், அந்த கிராஃபை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாடா பசங்களா, கேன் ஐ எக்ஸ்பிளைன் வித் கிராஃப்? ஓகே, see this டம்மா, உங்ககிட்ட இன்டீஜர் ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறாங்க. இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா என்ன? கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன் மீன்ஸ் வாட் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா என்னடாமா? இப்போது 2.5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோட ஆன்சர் வந்து 2ன்னு இருக்கும். ஓகேவா? 3.5 அப்படின்னா அதோட ஆன்சர் 3. ஸோ இப்போ நம்ம வந்து வருவோம். ஓகேவா? ஜீரோக்கு என்ன ஆன்சர் வரும்? கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷனில் 0 போட்டிங்கன்னா 0 தான் கிடைக்கும். 0.5 போட்டிங்கன்னா 0 தான் கிடைக்கும். 0.99 போட்டிங்கன்னா கூட 0 தான் கிடைக்கும். 1ன்ற இடத்துல 1ஆக வரும். கரெக்ட்? எஸ். ஸோ இதை நான் அப்படியே பிளாட் பண்ணுறேன். சரிங்களா? ஐ பிளாட் இட். ஓகே, 0ன்ற இடத்துல எனக்கு 0வாக இருப்பாங்க. 1ன்ற இடத்துல ஐ ஹாவ் மை ஆன்சர் இஸ் 1. சரியா? ஆனால் மற்ற எல்லா இடமுமே எனக்கு 0 தான். அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு 0ங்கிற அவுட்புட் தான் கொடுக்கும். ஓகே வேணாமா? அதே மாதிரி 1.1 என்ன கொடுக்க போகுது? 1 கொடுக்கும். 1.9 வரைக்குமே எனக்கு 1 தான் கொடுக்கும். ஆனால் 2ன்ற இடத்துல என்ன ஆகும்? டக்குன்னு ஜம்ப் பண்ணி 2க்கு போயிடுவாங்க. கரெக்ட்? ஸோ 2ன்ற இடத்துல மட்டும் டக்குன்னு ஜம்ப் பண்ணி 2ங்கிற இடத்துல எனக்கு பிளாட் ஆயிரும். மற்ற எல்லா இடமுமே எனக்கு 1 தான் வரும். கரெக்டாடாமா? அதே மாதிரி தான். ஸோ இட் வில் ஃபார்ம் லைக் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி அப்போது எனக்கு ஒரு ஸ்டெப்பை இவன் ஃபார்ம் பண்ணுறான். ஓகேவா? இதுதான் வந்து கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட கிராஃப். சரிடாமா? ஸோ எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு டிஸ்கண்டினியூஸாக இருக்குது? இந்த பாயிண்ட் 1ன்ற இடம், 2ன்ற இடம். ஸோ எங்கெல்லாம் இன்டீஜர்ஸ் அடுத்தடுத்து இன்டீஜர்ஸ் வருதோ அந்த இடத்துலலாம் ஒரு ஜம்ப் கொடுத்துடுது. அதனால இவன் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? கிளியர்? Yes, Raj. Okay. Devadashni, I think she will be the today's topper. Okay, so a function y is equal to tan x is continuous at what? Tan x function graph பார்த்துருக்கீங்களா? பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இப்படி இப்படி இப்படின்னு ஒரு ஸ்னூப் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்னூப் இருக்குல்ல, ஐஸ்கிரீம் ஸ்னூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் இருக்கும். இப்படி 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 இப்படின்னு வளைஞ்சிருக்கும். கரெக்ட்? அந்த ஸ்னூப் ஐஸ்கிரீம் டயக்ராம் தான் உங்களுக்கு tan x கிராஃபே ஆக்சுவலி. ஸோ கண்டினியூஸ் அட் வாட்? எந்த இடத்துல கண்டினியூஸாக இருப்பாங்க? 0ங்கிற இடத்துலையா, π/2ங்கிற இடத்துலையா, 3π/2ங்கிற இடத்துலையா, x is equal to -π/2ங்கிற இடத்துலையா? எந்த இடத்துல கண்டினியூஸாக இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இடைவெளி விட்டுட்டு வராமல் கண்டினியூஸாக இருப்பாங்க.
It is 0. ஏன்னா π/2 இடத்துலலாம் எனக்கு tan வந்து இன்ஃபினிட்டி ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் அன் கண்டினியூஸ் கிராஃப் ஆக்சுவலி. ஸோ 25th question பசங்களா, this is the last question. f of x is equal to mod x plus mod x minus 1 is what? It is continuous at x is equal to 0 only, continuous at x is equal to 1 only, both 1 and 0, and discontinuous at 0 and 1. இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? ஓகே, ஐ ஹோப் இந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து மேக்ஸோட இன்டென்சிட்டியே உங்களுக்கு தெரிய வைக்க போகுது. கரெக்டாடாமா? mod x plus mod x minus 1. What is mod x plus mod x minus 1? mod x plus mod x minus 1. சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து mod x பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பிரியும்னு கேட்டிங்கன்னா எக்ஸு 0க்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் 1ன்ற முன்னாடி 1ன்ற இடத்துல முன்னாடி பின்னாடி வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் இன்டர்வல்ஸே வந்து 3 டைப்பாக பிரித்து தான் ஆன்சர் எழுத முடியும். ஸோ வாட் இஸ் ஆர் ஆன்சர்ஸ்? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, உங்களோட எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 இருக்கும் போது உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மைனஸ் எக்ஸ் ஆகும். அண்ட் அவங்க வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ஆகவும் இருப்பாங்க. மைனஸ் எக்ஸ் minus x plus minus of x minus 1. So your answer is minus 2x minus 1. சரிங்களா? 2x minus 1ங்கிறது ஒரு continuous graph. Yes, it is a continuous graph. Yes, it is a continuous graph. கரெக்டாடாமா? ஸோ அப்போ இந்த 0ங்கிற பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். அது அப்புறமே செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் 0 to 1, 0 to 1, 0 to 1ல் mod x எப்படி இருப்பாங்க? greater than x. mod x எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் mod x minus 1 எனக்கு நெகட்டிவாக தான் இருப்பாங்க. சரியாடாமா? ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 யூ வில் கெட் ப்ளஸ் 1 as your answer. சாரி, ப்ளஸ் 1 தான் வரும். கரெக்டாமா? 1ங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாயே, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது எந்தெந்த இடத்துலன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸுக்கு நீங்கள் 1ன்னு போட்டு 0 and 1 இந்த 2 இடத்த செக் பண்ணால் போதும். சரியாடாமா? ஸோ your function is எப்படி இருக்குது? f of x is equal to 1 minus 2x when your x is not less than 0. ஓகேவா? and for 1 x greater than 0. ஓகேங்களா? and equal to 0 என்ன? equal to 0க்கு போட்டு பாருங்க. 0 1 equal to 0க்கு 1 தான். ஸோ greater than equal toக்கு 1ன்னு போட்டுக்கலாம். டன்றாமா? ஸோ லிமிட் செக் பண்ணி பாருடாமா. இதுக்கு லிமிட் என்ன வரும்? ஆப்வியஸ்லி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 1 மைனஸ் ஸோ 0ன்னு கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்மளுக்கு 1 தான் கிடச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நம்மளுக்கு 1 தான். அப்போ 0ங்கிற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? வாட் அபவுட் 1றாமா? 1ன்ற இடத்துல செக் பண்ணி பாருங்கள். 1ன்ற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருப்பாங்களா இல்லையா? ஸோ you are asking for 12th ஆடாமா? ஓகே, இப்போ 1ன்ற இடத்துல செக் பண்ணி பாருங்க. mod 1 அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் எது? அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் வந்து 1. எஸ், இல்லைனா சிம்பிளாக இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? சம் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், sum of continuous function is always a continuous function. Dima, நீங்கள் 12th or 11th standard? You are asking for public exam, right?
ஸோ சென்டம்ன்றது நீங்கள் எந்த பேஸில் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். சம் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா, mod xும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான், mod x - 1ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அவங்கள ஆட் பண்ணுறோம். ஸோ சம் ஆஃப் 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அவங்க எல்லா இடத்துலையுமே தான் கண்டினியூஸாக இருப்பாங்க. ஓகேவாடாமா? ஸோ தேவதர்ஷினி, யூ ஆர் தி வின்னர். அண்ட் அக்ஷயா, தருண், நீங்கள் சண்டை போட்டுகிட்டே நீங்கள் மார்க் வாங்குறியா? ஓகே. யாடா பசங்களா? ஸோ கிரேட் ஈவினிங். நீங்கள் 12th ஸ்டாண்டர்டா? ஸோ பசங்களா, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒரு டார்கெட் கொடுத்தேன். இன்றைக்கி ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் கெமிஸ்ட்ரி மேம் லைவுக்கு போங்கன்னு. நீங்கள் எல்லோரும் இன்கூட இருக்கீங்க, அப்புறம் எப்படி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணீங்க? யோசிக்க வேண்டிய கொஷனா? ஓகேடா பசங்களா. ஸோ பாய் பாய் ஃப்ரம் எவ்ரிவன். சரிங்களா, நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேவாடாமா? ஸோ எவ்ரிவன், யாராவது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைவுக்கு கீழேயும் இந்த லாஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். டுமாரோ வி ஹாவ் அ மேக்ஸ் கிளாஸ் இன் பெய்ட் கிளாஸ். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா பசங்களா, பாய் பாய் எவ்ரிவன். ஹேவ் அ வெரி கிரேட் டே.